எல்லோருக்கும் வணக்கம். குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்ச கதை தான். நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இப்போ தான் மேல் நோக்கி பாயறக்கு தயாராகக்கூடிய இந்த நேரத்தில் கன்றாவியான பல செய்திகள் ஷேர் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த 2025 ஷேர் மார்க்கெட் நல்லபடியாக காலடி எடுத்து வச்சிருக்கு. ஒரே நாளில் 400 பாயிண்ட்லாம் ஏறுதே அப்படின்னு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பழசை மறந்துருந்தோம். வருஷம் தொடங்கின உடனே சண்டைன்னு ஒரே சண்டை செய்வாங்க. உக்ரைன் ரஷ்யா வார் வந்தது, அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் வார் வந்தது, அப்புறம் சைனாக்கு தைவானுக்குன்னு ஏதாவது ஒரு சண்டை அப்படின்றது கடந்த 2 வருடங்களில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. சரி, நல்ல வேளை 2025 ஒன்றுமே இல்லை, மார்க்கெட்டு பிச்சுக்கிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா இப்போ தான் தெரியுது நேற்று ஏன் மார்க்கெட் போட்டு அந்த அடி சாத்தியிருக்காங்க. 500 பாயிண்ட் ஏறின மார்க்கெட்டை ஏன் நேற்றே 200 பாயிண்ட் பக்கம் இறக்கி விட்டுருக்காங்கன்னா, சைனாவில் ஏதோ ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு மீடியாக்களில் வந்த செய்தி தான். அதாவது ஒருத்தர் பயப்படணுமா வேண்டாமா, நம்மளுடைய உலகமே எண்டமிக் முடிஞ்சு போயிடுமா, அவ்வளோதான் உலகமே அழிஞ்சு போக போகுதா, அல்லது பேண்டமிக்காக ரொம்பவுமே தொற்று அபாயகரமாக பரவக்கூடியதாக இருக்கா, அந்த மாதிரி எண்டமிக் பேண்டமிக் அப்படின்னு பூரா கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய வேலை தான் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பணத்தை போட்டு இது உலகம் பூரா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அவங்க வந்த உடனே ஒரு நியூஸ் சொல்லிடுவாங்க, எங்கேயாவது டிசீஸ் அவுட் பிரேக் ஆகுதா, இமீடியட்டாக ஏதாவது பிரச்சனை இருக்கான்னா கடைசியாக 27 டிசம்பரில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டிசீஸ் அவுட் பிரேக் ஆகிருக்கு, அதாவது ஒரு தொற்று நோய் அப்படின்ற மாதிரி பரவி இருக்கு. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேயே இந்த சைனாவில் பரவக்கூடிய விஷயங்களை பற்றி அங்கே ஒன்றும் இல்லை. மீடியாக்களுக்கு என்னதான் நியூஸ் வருதுன்னு தெரியல. நான் போய் சோசியல் மீடியாக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் சைனாவில் தான் ஏன் இருக்கேன், இருந்தாலும் நான் இந்தியக்காரன் தான், அங்கே அப்படி ஒன்று நான் இருக்கிற இடத்துல ஒன்றையுமே காணுமே அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் இண்டிவிஜுவல்ஸ் பதிவிடுறாங்க. எது எப்படியோ இதனுடைய உண்மை விபரம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்றுமே சொல்லலை. ஸோ நம்ம அன்னெசரியாக பயப்படுறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாதான் நான் பார்க்குறேன். இது மட்டும் இல்லை, 5 வருஷம் ஆச்சு கோவிட் வந்து. இந்த சமயத்தில் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் பல முறை இடையிடைய ஏகப்பட்ட தொற்று நோய் மறுபடி பரவுது. அந்த கோவிட் வந்து திரிவடைந்து அந்த நோய் வந்து வேறு வகையாக பரவுது, மியூட்டிலேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஏதேதோ ஒரு செய்திகள் நம்ம படித்தோம். பட் எந்த ஒரு சமயத்திலையும் லாக்டவுன் என்பது வரவே இல்லை. ஸோ நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ன நியூஸ் வந்தாலும் பயப்படுற மாதிரி இல்லை. தொடர்ந்து 2025 2029 வரைக்கும் தொடர்ந்து பணத்தை உள்ளே இறக்கிக்கிட்டே இருக்கிறதா தான் என்னுடைய ஐடியா. எந்த ஒரு பயத்திலையும் ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகி கீழே வந்துச்சுனாலும் நான் மறுபடி பணத்தை போட தான் செய்வேன். நண்பர்களே, HDFC பேங்க் ஏற்கனவே மிக பிரம்மாண்டமான ஒரு ஷேராக இருக்குது. அதில் இப்போ ஒரு செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RBI வந்து HDFC குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மொத்தமாக சேர்ந்து இந்த 3 பேங்க்குகளில் கிட்டத்தட்ட 9.5% வரைக்கும் நீங்கள் அக்வஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 ஷேர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா? AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, செய்தி விட்டா என்ன விடலினா என்ன, டெக்னிக்கலாகவே கடந்த 2-3 வருடங்களாக குறிப்பிட்ட சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி ஏறுறது இறங்குறது மாதிரி தான் இருக்கான். ஸோ ஜென்ரலாகவே அவனுக்கு டெக்னிக்கலாக ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த செய்தி HDFC பேங்க் அதில் 9.5% வரைக்கும் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற செய்தி வர்றது இவனுக்கு பாசிட்டிவ் பாயிண்டாக இருந்து கீழிருந்து மேலே பழையபடி ஒரு 40% ஏற்றி விடுமா. 2024 பாருங்க, அழகா 550 ரூபாயிலிருந்து 750 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். 2023 பாருங்க, அதே மாதிரி அழகா 500 to 800 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். 2022 பாருங்க, அழகா சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். 2021 2 முறை சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இந்த வருஷம் 2 முறை சம்பாரிச்சு கொடுக்காட்டி பரவாயில்ல, ஒரே ஒரு முறை மேல் நோக்கி ஒரு 40% இந்த நியூஸை ஒரு HDFC பேங்க் வந்து அவங்களுடைய குரூப் வந்து 9.5% வரைக்கும் இந்த AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் அப்படின்ற செய்தி ஏதாவது ட்ரிகர் பண்ணி விட்டு இந்த AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த வருஷத்தினுடைய முடிவுக்குள்ள ஒரு 40% ஏற்றி விட்டா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி மேல் நோக்கி ஏற்றி விடாம இந்த செய்தி இவனை கீழே 300 ரூபா வரைக்கும் கொண்டு போயிட்டு மறுபடியும் 600 கொண்டு வந்தாலும் மகிழ்ச்சி தான். இல்லை, இந்த செய்தி வந்து AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கடை இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யாராவது சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு என்பது கம்மி. ஸோ ஒன்றா இவன் ஒரு 300 போயிட்டு 600 வரணும், இல்லைன்னா இங்கிருந்தே ஒரு 40% ஏறணும் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் உட்காந்துருக்கணும்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இது டிவிடெண்ட் 0.42% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கா இருக்கு. அதே சமயத்தில் இவனுடைய சமீபத்தினுடைய குவார்டர் ரிசல்ட் அப்படின்றது எடுத்து பார்த்தோம்னா தொடர்ந்து 5 குவார்டர்களாக அதனுடைய லாபம் என்பது மேல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஷேர் வந்து பக்கா கும்பா கிட்டத்தட்ட 40% தன்னுடைய ஹையிலிருந்து கீழே இறங்கி கிடக்கு. இப்போதான் இது வந்து சமீபத்தில் இந்த ஒரு வருஷத்தில் அல்லது ஒரு 6 மாதத்தில் 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது தாண்டறக்கு முயற்சி செய்கிறான். கொஞ்சோண்டு புல்லிஷ்னஸ் கொண்டு வரக்கு முயற்சி செய்கிறான். ஒருவேளை இந்த நியூஸ் இவனை பாசிட்டிவாக ட்ரிகர் பண்ணி இந்த கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேருக்கு இந்த நியூஸ் ட்ரிகர் பண்ணி ஒரு 320 அல்லது ஒரு 420 கொண்டு வந்து விட்டா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அப்படி அந்த ஷேர் மேல் நோக்கி ஏறி வரலினா பாவம் எஃப்ஐஎஸ் கூட ஒன்றும் பெருசாக பாவம் கிடையாது, வெறும் 1% வச்சுருக்காங்க. ஆனால் பாவம் டிஐஸ்க்கெல்லாம் கும்பாயிடும். 31% இந்த ஷேரில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க முடியுமா? ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பெரிய ஆள், கோட்டக் மஹிந்திரா பேங்க்கும் பெரிய ஆள். ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க்லேயும் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்டத்தட்ட 9.5% ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி வந்தாலுமே அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் அவங்க எவ்வளவு முதலீடு பண்ணணும், ஏகப்பட்ட பணத்தை முதலீடு பண்ணணும். ஸோ அந்த வகையில் இந்த கோட்டக் பேங்க்குமே ஒரு காலத்தில் 2021 சமயத்துலலாம் 2200 ரூபா இருந்தான். இந்த நியூஸை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அவன் மேலே வந்தாலும் சரிதான், ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த நியூஸை ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3% வர திங்கக்கிழமை என்னைக்கு மேல் நோக்கி ஏறி ஒரு ஷேருக்கு ஒரு 150 ரூபா 200 ரூபாயெல்லாம் ஏறி ஷேர் மார்க்கெட்டையே ஒரு 200 பாயிண்ட் மேல் நோக்கி நகர்த்துமா அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டான்னு வச்சிங்களேன், அதுக்கு பேர் தான் பேராசை. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, ஜப்பானில் தான் 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள்லாம் தாண்டின சில கம்பெனிகள்லாம் இருக்கிறதா கூட நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன். ஸோ 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனிகள் நிறைய ஜப்பானில் தான் இருக்கான். நம்ம இந்தியாவில் பாருங்கள், இன்னைக்கு 25 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. எந்த கம்பெனி ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்நகர் ரிஃபைனரி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஜாம்நகர் ரிஃபைனரி அப்படின்றது கட்டி முடிச்சது ஜூலை 1999. இன்னைக்கு கூட 25 வருஷம் ஆகுது. உலகத்திலேயே மிகப்பெரிய ரிஃபைனரி அப்படின்ற பேர் வாங்கினதான் இந்த ஜாம்நகர் ரிஃபைனரி. அது வந்து இந்த குஜராத்தில் இருக்கு. நண்பர்களே, இந்த குஜராத்துக்கு பார்த்தீங்களா அவன் எப்படி இப்படி ஜெயிக்கிறான்னா, அவனுக்கு சந்தை மிக பக்கமாக இருக்கு. மிடில் ஈஸ்ட் சைடு போகிறதா இருந்தாலும் குஜராத்லேருந்து ஈஸியாக அனுப்பிச்சி விட்டுறலாம். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நீர், நிலம், வானம் அப்படின்னு எந்த வகையில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்து பார்த்தாலும் அவன்கிட்ட ஆக்சசிபிலிட்டி இருக்குது. நம்ம சென்னையிலையும் அந்த அளவுக்கு இருக்குது. பட் துரதிருஷ்டவசமாக கடல் மட்டும் இந்த சைடு வந்துடுது, நம்மளுடைய போர்ட்டெல்லாம் இந்த சைடு வந்துடுது. அதனால் மிடில் ஈஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியல. தற்போதைக்கு எங்கள் திருப்பூர்லேருந்து கூட ஏற்றுமதி பண்ணுன்னா தூத்துக்குடி துறைமுகம் தான் போக வேண்டியதாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, திருப்பூர்லேருந்து இப்படி போகிறக்கு பொதுவாக திருப்பூர் ஒருவேளை இந்த தமிழ்நாடு இந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இருந்திருந்துன்னு வச்சுங்களேன், சொங்கின் இந்த பக்கம் ஒரு நாள் மிச்சம் பண்ணுற மாதிரி ஏற்றி விட்டுறலாம். எங்களுடைய திருப்பூரில் எங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு முக்கிய காரணம் எங்களது டைமிங் மிஸ் ஆகி கடல் வழியாக கூட்ஸ் போகாமல் ஏரில் அனுப்புறதுனால தான் எங்களுக்கு நஷ்டமே வருது. ஸோ என்ன ராசியோ தெரில, இந்த ஜாம்நகர் ரிஃபைனரி கடந்த 25 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி நம்மளோட இந்தியாவுக்கு ஒரு தூணாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம ஆசைப்பட்டுக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேலே இந்த ஐபிஓ மூலியமாக இந்த வருஷத்தில் பல இந்திய கம்பெனிகள் பணத்தை புரட்டியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நிலையாக நின்று கிட்டத்தட்ட 90 கம்பெனி நினைக்கிறேன், அல்லது 100னே கணக்கு போடுங்களேன், 100 கம்பெனி ஐபிஓ மூலியமாக 2 லட்சம் கோடி பக்கம் புரட்டி இருக்கக்கூடிய இந்த கம்பெனிகள் அனைத்துமே அடுத்து வரக்கூடிய ஒரு 100 வருஷத்துக்கு நிலையாக நின்று நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்தியா எங்கேயோ போயிடும். அந்த சமயத்தில் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்டில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் நம்மளுடைய வாரிசுகள் அதை பார்த்துட்டு அடடா அந்த காலத்தில் ஒரு 10-20 லட்சம் ரூபாயை போட்டு வச்சாயா எங்கள் பாட்டன் தியாகராஜன், இன்னைக்கு அது என்ன பல கோடிகளாக மில்லியன்களாக பொங்கி வழிகிறது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஐடிசி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுதா? அவங்களுக்கு அசால்ட்டாக 10% 20% சும்மா வானத்திலிருந்து கொட்டின மாதிரி லாபம் வரப்போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு 40-50 நாள் இருக்குது. அதாவது ஐடிசி லாஸ்ட் டே அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஐடிசியும் ஐடிசி ஹோட்டலும் சேர்ந்து இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 484 ரூபா.
இது நேற்று வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சு போச்சு. இனி திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். அது வந்து 470 வரலாம், அல்லது 450 வரலாம், அல்லது 483 ரூபாய்னு கூட ட்ரேட் ஆகலாம், யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸ் பிரிஞ்சதுக்கப்புறம் ஐடிசினுடைய தனித்தன்மையான வேல்யூ எவ்வளோல ட்ரேட் ஆகும் மண்டே அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஐடிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்சிஎல்டி வந்து ஐடிசி ஹோட்டலை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 60 நாளுக்குள்ள ஐடிசி ஹோட்டலை கொண்டு வந்து நாங்கள் லிஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாத கடைசின்னு கூட எடுத்துக்கோமே, ஜனவரியில் வந்து அந்த ஐடிசி ஹோட்டல் லிஸ்ட் ஆகும் பொழுது ஒரு 50 ரூபாயில் லிஸ்ட் ஆச்சுன்னா கூட இந்த 483 ரூபா அப்படியே இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 10% லாபம் மிக அழகாக இலவசமாகவே கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஒருவேளை அந்த ஐடிசி ஹோட்டல் ஒரு 150 ரூபாயில் வந்து லிஸ்ட் ஆகி இந்த ஐடிசி ஹோட்டலும் ஒரு 500 ரூபாயில் இருந்தால் பார்க்கறதுக்கு பேராசை மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வரட்டுமே, கணக்கு போட்டு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, ஜாலியாக இருக்கும்ல. அப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா டோட்டல் மதிப்பு கிட்டத்தட்ட 650 ரூபாய்னு கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுக்க போகிறானா, அல்லது அந்த ஹோட்டலை வந்து ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபாயில் லிஸ்ட் பண்ணி விட்டுட்டு இந்த ஐடிசியை 400 ரூபாய்னு கொண்டு போய் விட்டுட்டு உப்புக்கு சப்பாக 484 ரூபாய்க்கு பக்கத்தில் டோட்டல் வேல்யூ சேர்த்து பார்க்கும்போது வெறும் 500 ரூபா தான்ப்பா அப்படின்ற மாதிரி கொண்டு போய் முடிக்க போகிறானான்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 484 ரூபாயில் இருக்கக்கூடிய இந்த ஐடிசி ஹோட்டல் வரும்பொழுது இந்த விலை அப்படியே இருந்து ஐடிசி ஹோட்டல் கிட்டத்தட்ட 100 ரூபாயில் வந்து லிஸ்ட் ஆச்சுன்னா உண்மையிலேயே ஐடிசி ஷேர் பல்காக வச்சிருக்கிறவங்க கொஞ்சோண்டு லாபத்தை புக் பண்ணிட்டு போய் ஜாலியாக அந்த ஐடிசி ஹோட்டல்லே ஒரு நாள் தங்கி குஜலா பாட்டு பாடிட்டு வரலாம். நண்பர்களே, 2024 தொடங்கும் போதே ஒரு நண்பர் சொன்னார், இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டு ஈக்விட்டிலாம் நான் பணம் போட போகிறேங்க, பாண்டிலே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். கோல்டு பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் அந்த கணக்குக்கு நம்ம மல்டி அசட்டில் பணத்தை போட்டு வச்சுருந்தோம் வச்சுங்களேன், போன வருஷத்தில் ஈக்விட்டி இண்டெக்ஸ் பெருசாக சம்பாரிச்சிடல, ஒரு 10% பக்கம் சம்பாரிச்சிருந்தான். ஆனால் ரியல் எஸ்டேட் கிட்டத்தட்ட 30% சம்பாரிச்சு கொடுத்தான். அதே மாதிரி பாண்ட் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக அது ஒரு 10% சம்பாரிச்சு கொடுத்துருக்கும். கோல்டு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அவன் வந்து ஈக்விட்டி விட அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்துட்டான். ஆல்மோஸ்ட் ஒரு 25% சம்பாரிச்சு கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன். அப்போ நாலுலையுமே பணம் போட்டவங்க ஏவரேஜாக நம்ம நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் ஆகட்டும் அல்லது பேங்க் நிஃப்டி விடவும் அதிகமாக சம்பாரிச்சிருப்பாங்க. வெறும் ஈக்விட்டியில் மட்டுமோ வெறும் பாண்டில் மட்டுமோ பணத்தை போட்டிருந்தா ரொம்ப சுமாரான வருமானம். கோல்டு அல்லது ரியல் எஸ்டேட் ரெண்டையும் கலந்து போட்டிருந்தா ஏவரேஜாக நல்ல வருமானம். ஆனால் ரியல் எஸ்டேட் மட்டும் போட்டிருந்தா போன வருஷம் அருமையான வருமானம். பட் ரியல் எஸ்டேட்லேயும் பல்வேறு நண்பர்கள் வந்து திட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏஜென்ட்டுகளை பார்த்து, ஏயா கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கண்டபடி நிலத்தை வாங்கி கொடுத்துட்டேன், நான் வாங்கினது பெருசாக ஏறவே இல்லை. ஆனால் பாருங்கள், கோயம்புத்தூர் பக்கம் வாங்கினதெல்லாம் வந்து 8 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது இன்னைக்கு 15 லட்ச ரூபா ஒரே வருஷத்தில் ஆகி போச்சுன்னு ஏஜென்ட்டுகளை பிடிச்சி திட்டுறவங்களும் இருப்பாங்க. எல்லாமே ராசி தாங்க. இப்போ நம்ம நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம். பட் இருந்தாலும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம என்னதான் நல்ல நேரம் பார்த்து இப்போ க்ரோத் ஸ்டாக்ஸ் கூட இப்போ ஒரு 5 ஸ்டாக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்த ஒரு ஸ்டாக் யார் வாங்கினாலும் ஒட்டுறதோ ஒட்டு அப்படின்ற மாதிரி இப்போ முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரோத் ஸ்டாக்ஸ். அதாவது Q2 ரிசல்ட்டு சூப்பராக இருந்தது. இப்போ Q3 ரிசல்ட்டு சூப்பராக இருந்ததுன்னா நான் ஷேர் மார்க்கெட்டில் கண்டறிந்த உண்மை என்னென்னா, இந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கக்கூடிய ஷேர்கள் நல்ல டக்குன்னு மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ அந்த வகையில் இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் அவங்களுடைய Q2 ரிசல்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி ஏறித்தான் இருக்கு. அப்போ இவன் வளர்ச்சி எப்படி இருந்தது, லாபம் எப்படி இருந்ததுன்னா 600 கோடியிலிருந்து அடுத்த குவார்டர் 1062 கோடியாக லாபம் பண்ணான். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணியில் வெறும் 200 கோடி, இப்போ 1062 கோடி. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கம்பெனி நல்லா மேல் நோக்கி 160 ரூபாயிலிருந்து 260 ரூபா ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்துடுச்சு. அப்போ இவன் Q3 ரிசல்ட்டில் என்ன பண்ண போகிறான், Q3 ரிசல்ட்டில் இதே மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்து 2 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தினுடைய எண்டில் பார்க்கும்பொழுது இதே மாதிரி 200 ரூபாயிலிருந்து ஒரு 250 ரூபா போயிடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஷேர் மார்க்கெட்டில் வந்திருக்கு. அதுக்கு வந்து வெயிட் பண்ணணும். இவனுடைய Q3 ரிசல்ட் வெளியே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிக்சன் டெக்னாலஜி எத்தனையோ பேர் கவுந்து படுத்திருந்த சமயத்தில் இவன் மட்டும் ஏன் இப்படி மேல் நோக்கி போனான்னா அவனும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட 412 கோடியாக அவனுடைய லாபத்தை காமிச்சிருக்கான். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணல வெறும் 113 கோடி லாபம். இப்போ போய் எடுத்து பார்த்தா 412 கோடி லாபம். ஸோ அவனும் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம்
ஒரு மாதிரி செந்தூக்கா அவனை பிடிச்சி தூக்கி விட்டாங்க. அதே மாதிரி காந்த கண்ணழகி ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் பங்குகள்லாம் நல்லா மேல் நோக்கி வந்த சமயத்தில் இந்த டிஎல்எஃப் நல்ல பெரிய கம்பெனி தான், அவனு வந்து லாபத்தை 2 மடங்காக உயர்த்தியிருக்கான். அதுக்கு அவனுக்கு என்ன பரிசு கிடைச்சதுன்னா பெருசாக பரிசு கிடைக்கல. அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் கீழே இறங்கிட்டு மார்க்கெட்டினுடைய எழுச்சியில் தான் மேல் நோக்கி வந்தானே ஒழிஞ்சு அவனுடைய ரிசல்ட் இம்பேக்ட் அப்படின்றது இந்த கம்பெனியில் இப்போ வரைக்கும் வரல. Q2 ரிசல்ட்டினுடைய இம்பேக்டே இன்னும் வரல. Q3 ரிசல்ட் ஒருவேளை 1400 கோடிக்கு பொதுவாக திடீர்னு ஒரு 2000 கோடியாக லாபம் பண்ணி அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தை இப்படி காமிச்சான்னா ஒருவேளை பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஏற்றத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் பண்ணுவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த டிஎல்எஃப்ல வந்திருக்கு. அதாவது பல பேர்த்த கண் கலங்கி அழுக வச்ச ஷேர்களில் இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ஒரு கம்பெனி. இவனை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்ம ஒரு ஃபில்டர் கண்டிஷன் போட்டு எடுக்கிறோம். யாரெல்லாம் நல்லா மேல் நோக்கி ஏறின நல்ல ரிசல்ட் கொடுத்த பங்குகள் எடுத்து பார்க்கல இவனு வந்துடுறான். சரி, அதுக்காகவெல்லாம் உன்னை கன்சிடர் பண்ண முடியாது, ஓடிப்போ அப்படின்ற மாதிரி நம்ம பேசினாலும் முதலீட்டாளர்கள் அப்படின்றத போய் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு வருது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா அவங்க ஏவரேஜ் பண்ணுறாங்க போல. இந்த ஸ்டாக்கை போய் எடுத்து பார்த்தா பாவம் ரொம்ப கேவலத்துக்கு இந்த வருஷத்தினுடைய லோ ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் பாருங்க அதில் பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல்ஸ் பெரிய ஆளுங்க வந்து ஏவரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா நஷ்டமாக இருக்கும் போல. அதனால் அவங்க 15% ஹோல்டிங்லேருந்து 18 கொண்டு போயிருக்காங்க. எஃப்ஐஐஸ் டிஐஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் 4% ஹோல்டிங்லேருந்து 5.5% அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. எல்ஐசியுமே வந்து அவங்களுடைய சாஃப்ட்வேரில் மேபி நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நான் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால சொல்கிறேன். ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அல்லது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி அவங்க நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் மாறல, அந்த ஸ்டாக்கை எக்ஸிட் பண்ணல அப்படின்ற சமயத்தில் அந்த சாஃப்ட்வேரே என்ன சொல்லணும்னா இந்த ப்ரைஸ் நீங்கள் வாங்கியிருக்கிற ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஸோ வெயிட்டேஜை ரீபேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுத்து தான் ஆகணும், அந்த வெயிட்டேஜை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அது சொல்லும். ஸோ அதனால் சில பேர் எல்லாம் வந்து அதை வாங்கித்தான் ஆகணும். அந்த வகையில் இந்த இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து இன்னுமே விடாப்படியாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் மேபி எனர்ஜி ரிலேட்டடான ஸ்டாக் இதுன்னு சொல்லி எடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் மாற்றாமல் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டாக் ஏற்கனவே Q1ல மைனஸ் ரிசல்ட் கொடுத்துட்டு Q2ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கான். அப்போ Q3ல ஒரு 1000 கோடிக்கு மேலே லாபம் அப்படின்னு பண்ணி ஒரு இந்த ப்ரைஸை மேல் நோக்கி ஏற்றி விடுறானா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது ஒரு க்ரோத் ஸ்டாக்காக இருக்குமா அப்படின்றது Q3 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். அஞ்சாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு க்ரோத் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்டாச்சி எனர்ஜி. அவன் அப்படித்தான் 10 கோடி தான் இதுக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரில் லாபம் பண்ணியிருந்தான். இப்போ போய் எடுத்து பார்த்தா 52 கோடி. இதுக்கு அவனுக்கு ஏதாவது பரிசு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய ரிசல்ட் வந்த சமயத்தில் ஒரு மாதிரி மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இறங்கி மேல் நோக்கி ஏறிட்டான். ஸோ அப்போ Q3 ரிசல்ட் நல்லா ஒரு வேலை வந்து நல்லா ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் காமிச்சு இந்த டெப்த் எவ்வளவு கீழே இறங்குச்சோ அந்த டெப்த்தை அப்படியே திருப்பி மேல் நோக்கி போட்டு ஒரு 20,000 போவானா அப்படின்ற ஒரு நப்பாசை இது போன்ற ஷேர்களை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. பட் இது போன்ற எக்ஸாம்பிளுக்கு சொன்ன க்ரோத் ஸ்டாக்ஸ் வந்து Q3யும் நல்லா வந்ததுனா தான் அவனுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். பல நண்பர்கள் இந்த சைனாலேயே அல்லது எங்கேயோ இந்த HMPV வைரஸ் வந்திருக்கே அது ஷேர் மார்க்கெட் இம்பாக்ட் ஆகுமான்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்லேயே அதை பற்றி தான் பேசணும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே இன்னும் அதை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்ற பொழுது இது ஒரு தேவையில்லாத பதற்றமாக தான் ஷேர் மார்க்கெட்டில் பார்க்கப்படுகிறது. இங்கே பாருங்க சிங்கக்குட்டி ஒரு நண்பர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு. அட 3 நாளைக்கு ஒருக்க IPO வருதுங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம 10% இல்லைன்னா 30% அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் ரீட்டைலர்ஸ்க்கு அலோகேட் பண்ணுறாங்க. மற்றது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல்ஸாக அப்ளை பண்ணுறாங்க, பல்க் அப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படியே கொளுத்து தொங்குது. நிஃப்டினுடைய அதாவது நிஃப்டி இண்டெக்ஸஸில் முதலீடு பண்ணுறதை விடவும் நல்ல நல்ல IPOக்கள் அப்ளை பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரே வாரத்துக்குள்ளே 30% 40% லாபம் கிடைக்குது. அடவாது ஒரு 90 நாள் 60 நாள் ஏதோ ஒரு நாள் லாக்இன் பீரியட் கூட இருக்கட்டுமே, லாக்இன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு நல்ல லாபம் தானே வருது. அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா FIs வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இவிடுதில் பிடிச்சி விற்று விட்டுட்டு, அதாவது செகண்டரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிலாம் விற்று பணத்தை எடுத்துட்டு
அதை கொண்டு போய் இந்த மாதிரி ஐபிஓவில் போட்டுட்டு அது லிஸ்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து லாக்இன் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விற்றுட்டு ஜாலியாக பணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து சொல்கிறாப்புல. அட கடவுளே, ஒரு நண்பர் சொல்கிறாரு, தியாகு உங்களுடைய ஆசையில் மண்ணள்ளி போட்டுட்டாங்க, வாரத்தில் 5 நாள் இருக்குது, 5 நாளில் கடைசி 2 நாட்களில் வியாழக்கிழமை நிஃப்டி எக்ஸ்பைரி, வெள்ளிக்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படின்ற மாதிரி இருந்தது. இதனால் என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ கடந்த ஒரு மாதமாக எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 நாட்களில் நல்ல ஒரு வால்டிலிட்டி அப்படின்றது வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த சென்செக்ஸ் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை ஆகக்கூடிய அவங்களோட எக்ஸ்பைரியை செவ்வாய்க்கிழமையாக மாற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த வாரத்திலிருந்து. அட கடவுளை, மொட்டராசம் குட்டையை குழப்பின மாதிரி நான் நல்லா ஆசையாக இருந்தேன். இனிமேல் 2025 எந்த விதமான 2025க்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. கடைசி 2 நாள், வாரத்தினுடைய கடைசி 2 நாளில் எக்ஸ்பைரி இருக்குது. நிஃப்டி சென்செக்ஸ் 2 ஆல்மோஸ்ட் ஒன்று தான். நிஃப்டி எக்ஸ்பைரி என்ன, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி என்ன, ஆல்மோஸ்ட் 2 ஈக்குவலாக தான் ட்ராவல் ஆகும். அவன் மேலே போயிட்டு இவன் கீழே போகிற மாதிரிலாம் மோஸ்ட்லி இருக்கவே இருக்காது. பேங்க் நிஃப்டி அது வேணால் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிஃப்டியும் சென்செக்ஸும் பெரும்பாலும் ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதனால் நிஃப்டி எக்ஸ்பைரியான, சென்செக்ஸ் எக்ஸ்பைரியான என்ன, பொதுவாக மார்க்கெட்டில் வால்டிலிட்டி அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகி இருக்கக்கூடிய சென்செக்ஸை தூக்கி செவ்வாய்க்கிழமை நகர்த்தி வச்சுட்டாங்க. அவ்வளோதான், போங்க, முடிச்சு விட்டீங்க போங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாள் நார்மலாக ட்ரேட் ஆகும், அடுத்த நாள் எக்ஸ்பைரி. பொதுவாக நான்லாம் பார்த்துருக்கேன், எக்ஸ்பைரி அன்னைக்கு எதுவும் வால்டிலிட்டி வரல அப்படின்னா அடுத்த நாள் பயங்கர வால்டிலிட்டியாக இருக்கும். எல்லாரும் அட கும்பா குட்டிகளா, இந்த 200 பாயிண்ட் மூவ்மெண்ட்டை நேத்தே பண்ணியிருந்தா நாங்கள் பல லட்சமில் ஜெயிச்சிருப்போமே, இப்போ ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வெட்டியை எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஆர்டரிங்லேடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் அடுத்த நாள் எக்ஸ்பைரி இல்லை, நார்மல் டேவாக போச்சு. அப்புறம் மறுபடியும் வியாழக்கிழமை அன்னைக்கு எக்ஸ்பைரி. அப்போ அன்னைக்கும் வால்டிலிட்டி வரலைன்னா அந்த நாள் வெட்டியை போச்சுன்னா அப்புறம் வெள்ளிக்கிழமை சும்மா தான் முடியும். ஆக மொத்தம் இது ஒரு புது கொலபரேஷனாக இருக்குது. அப்போ அடுத்த வாரத்துலேருந்து நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சரி, என்னங்க இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுங்களாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 நாள் எந்த விதமான எக்ஸ்பைரி இல்லாமல் வியாழக்கிழமை ஒரு எக்ஸ்பைரி, வெள்ளிக்கிழமை ஒரு வீக்லி எக்ஸ்பைரின்னு கடைசி 2 நாளில் மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி கொண்டாட்டமாக இருந்திருக்கும். அதை கெடுத்து விட்டாங்களே. சரிங்க நண்பர்களே, இன்றைய முக்கிய செய்திகள் முடிந்தது. நாம் நாளை சந்திப்போம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.